12 ராசியில நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மீன ராசி. கமெண்ட்லலாம் நான் பார்த்தா எனக்கு உயிர் ஒண்டி தாங்க இருக்கு, உயிர் ஒண்டி தாங்க இருக்கு, உயிர் ஒண்டி தாங்க இருக்கேன். இதெல்லாம் தாண்டி அவங்க செல்வ செழிப்பாக வாழறதுக்கான ஒரு பாசிட்டிவான ரகசியத்தை சொல்லுங்க சார். முதல்ல இந்த ராசிக்கு குரு பகவான், இந்த ராசி அதிபதி இங்கே உச்சம் பெறுவது சுக்கிர பகவான். அப்போ இந்த ராசிட்டு எப்பவுமே சொல்லுவோம் மிகப்பெரிய யோகம் இருக்கு. இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன், டக்கு டக்குன்னு நகை அடகு வைக்கக்கூடாத ராசி. நான் குருநாத் இது, சுக்கிரன்னா ஆபரணம். டக்கு டக்குன்னு அடகு வைக்காம இருந்தாலே மிகப்பெரிய யோகம் இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். அவங்க மீன ராசிக்கு பணம் வர்றதுக்கான வழிகளும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலுக்கு இவ்வளோ கமெண்ட்டும் கொடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக்கி உங்களுக்கான தேவைகளை நாங்கள் ஜோதிடர்கள் மூலிமா பரிகாரத்தோட நிறைய ராசி பலன் 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ராசியில் நீங்கள் ஒருத்தராக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குங்க, இந்த பரிகாரம் நான் பண்ணேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்காக இன்னும் என்னென்னலாம் நாங்கள் கொண்டு வரணும்னு யோசித்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்களை சந்தித்து உங்களுக்காக சில விஷயங்களை 12 ராசிக்கான பலன்களையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவுங்க. உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற ஒன்று என்னென்னா, வறுமையை போக்கி ராஜ யோகம். யாருக்கு தான் வேண்டாம் இல்லையா? வறுமையோடு வாழ எல்லாராலையும் முடிவா? யாருமே வேணான்றோம், வறுமையே வேண்டாம். வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற சில மகா ரகசியம் இருக்கான். அது என்னதான் ரகசியம்? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளும் வறுமையிலேருந்து வெளியில் ராஜ யோகத்தோடு வாழலாம் இல்லையா? அதை சொல்ல வராங்க நம்ம ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஜாதகம் பார்க்குறாரு, நியூமரோலஜிக்கல் பார்க்குறாரு, நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய பரிகாரங்கள் கொடுத்து நிறைய பேரை சக்ஸஸ் ஆக்கின அந்த விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திச்சிட்ருக்குறோம். வாங்க அவரையே கேட்போம், இது என்னதான் அந்த வறுமையை போக்குற ராஜயோகத்தோட ரகசியம் என்னன்னு கேட்போம் அவரை. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதாவது இப்போதைக்கு மக்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு பணம் இல்லையா? வறுமை வேண்டாம், நாங்கள் செல்வ செழிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்கான ஒரு பணம் தேவை அப்படிங்கிறது தான். வறுமையை போக்குற ராஜ யோகத்துக்கு ஒரு சில மகா ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் அந்த ரகசியம் சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது வள்ளுவன் வாக்கு. அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். மருத்துவம், குழந்தைகளுக்கு, உணவுக்கு அடிப்படை தேவை பூர்த்தி செய்ய கோடீஸ்வரராக அவசியம் தேவையில்லை, அடிப்படை தேவை பூர்த்தி அடைய நிச்சயமாக தேவை. அப்போ செல்வ கடாட்சம் தேவை. இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா வாழ்வில் சூட்சமாக ரகசியமாக இருக்கிற வாழ்வியல் பரிகாரங்கள். அப்போ கோயில் குளத்தில் போய் பண்ணக்கூடிய அம்சமும் உண்டு. அது நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்னைக்கு நான் சொல்ல போது சிம்பிள் டே டு டே லைஃப்பில் நோட் பண்ணிக்கோங்க. வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறாரு. உங்கள் ராசி இதில் எது இருக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள், ஒரு பேப்பரும் எடுத்து எழுதிக்கோங்க. நிச்சயமா இந்த சூட்சம ரகசியம் இவங்க செய்தால் வாழ்வில் மறுமலர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். சூப்பர். அப்போ இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பெனிஃபிட் அடையணும். இந்த ஜோதிட நேயர்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிவாங்க. 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மீன ராசி. கமெண்ட்லலாம் நான் பார்த்தா எனக்கு உயிர் ஒண்டி தாங்க இருக்கு, உயிர் ஒண்டி தாங்க இருக்கு, உயிர் ஒண்டி தாங்க இருக்கேன். இதெல்லாம் தாண்டி அவங்க செல்வ செழிப்பாக வாழறதுக்கான ஒரு பாசிட்டிவான ரகசியத்தை சொல்லுங்கள் சார். நிச்சயமாக இப்போ வாழ்வியல் ரகசியத்தை சொல்லிடுறோம். அன்றாட வாழ்வியலை பயன்படுத்தினாலே மிகப்பெரிய யோகம். ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சிம்பிளான ஒரு பரிகாரம், அதுவும் அருமையாக இருக்குது. ஆமாம். முதல்ல இந்த ராசிக்கு குரு பகவான், இந்த ராசி அதிபதி இங்கே உச்சம் பெறுவது சுக்கிர பகவான். அப்போ இந்த ராசிட்டு எப்பவுமே சொல்லுவோம், வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள், தங்கம் ரெண்டுமே பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு பொருளை பயன்படுத்தணும். பொதுவாக இப்படி கொடுக்க மாட்டாங்க, இந்த ராசிக்கு மட்டும்தான் கொடுப்போம்.
அப்போ வெள்ளி மற்றும் தங்கம் 2ஆல் செய்யப்பட்ட வெள்ளி ஒரு பொருளாக இருக்கலாம், அது கூடவே பக்கத்தில் ஒரு கவரில் போட்டு ஒரு கேஷ் பாக்ஸில் ஒரு நகை, அது பக்கத்தில் வெள்ளி, ரெண்டும் பக்கம் பக்கமாக வைக்கும் பொழுது இந்த ராசியை வலுப்படுத்துகின்றன. ஃபஸ்ட்டு ரகசியம், இந்த ராசிக்கு ஒரு கிராமத்தில் வரும்போது முளைப்பாறை கேள்விப்பட்டிருக்கீங்க. முளைப்பாறை தூக்க வேண்டிய ராசி இந்த ராசி தான். ஏன்னா அங்கதான் நவதானியம் வருதுன்னா தூக்குங்க, நல்லதுதான். இல்ல முளைப்பாறை எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? இந்த கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க, இந்த டவுன் பக்கம் அந்த மாதிரி இருக்காது. ஒன்றும் இல்லை, நவதானியத்தை எடுத்துக்காங்க. உங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு தொட்டில் நவதானியத்து, அதில் அத்தனை நவதானியங்கள் வந்து விட்டாலே லட்சுமி கடாட்சம் வருது. எல்லார் வீட்லையும் அவ்வளோ சீக்கிரம் நவதானியம் வளராது, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த ராசிக்கு விரலி மஞ்சள் இந்த வீட்டில் வச்சாலே இவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். பொதுவாக மஞ்சள் பொடியாக வைக்கிறத விட விரலி மஞ்சளாக இருக்கணும். ஏன்னா அதில் ஒரு சிலருக்கு நான் சொல்லுவேன், வீட்டில் இருக்க பெண்கள் விரலி மஞ்சளை பயன்படுத்தணும். பொதுவாக இந்த ராசி இருக்கிறவங்க வீட்டில் எப்பவுமே இந்த இருக்கிற குழந்தைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்க. ஏன்னா குருனா குழந்தை, குருனா மிகப்பெரிய முதியவர்கள் சொல்லக்கூடியது. இந்த ராசியோட சூட்சம விஷயமே குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பொதுவாகவே கொஞ்சம் வார்த்தைகளை தவறான வார்த்தை சொல்லி திட்டுவாங்க கோபத்தில், அதை பண்ணக்கூடாத ராசி. இந்த ராசி சூட்சமே குழந்தையை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களை பேசி கொண்டு வரோமோ இதெல்லாம் சூட்சமாக ரகசியம். இந்த ராசி இது ஒரு மஞ்சள் துணியில் கற்பூரம், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த பொருளை வச்சு அது கூட ஒரு சில காசை வச்சு கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு வரும்போது மிகப்பெரிய யோகம் இருக்குது. இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன், டக்குன்னு நகை அடகு வைக்கக்கூடாத ராசி. நான் குருநாத் இது, சுக்கரன்னா ஆபரணம், டக்குன்னு அடகு வைக்காமல் இருந்தாலே மிகப்பெரிய யோகம் இருக்கும். இவங்களுக்கு சார் கடவுள் வழிபாடாக வேணா குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை பிடிச்சிக்கணும், நிச்சயமாக மீண்டு வந்துடுவாங்க. அது இவங்களுக்கு அந்த குருவாயூர் வழிபாடெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. ஒரு முறை சென்று வந்தாலே வாழ்வில் வெளிச்சம். ஒரு வாழ்வியல் பரிகாரம் எப்பவுமே இந்த குழந்தைகள் இருப்பாங்க, ஒரு சில குழந்தைகளுக்கு நம்ம புத்தகம் வாங்கி தரதா இருக்கலாம், ஸ்வீட் வாங்கி தரது, ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறவங்களாம் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு எப்பவுமே வீட்டில் பயன்படுத்த வேண்டிய கலர் ஐவரி கலருங்க. வீட்டில் ஒரு சில ஐவரி கலர், அதாவது அந்த மஞ்சள் கலந்த கலரை நிச்சயமாக வீட்டில் பயன்படுத்தி ஆகணும். இவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். அவங்க மீன ராசிக்கு வந்து பணம் வர்றதுக்கான வழிகளும் நிறைய சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முளைப்பாரி அது நம்ம வீட்டிலே, உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் அதை பண்ணி அதை தலையில் வச்சிங்கனாலே அவ்வளோ ஒரு பாக்கியம். பணம் செல்வ செழிப்போடு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது விஜயகுமார் ஐயாவோட ஆசை. உங்கள் 12 ராசிக்கும் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். நிறைய அந்த வறுமையை போக்கி ராஜ யோகம் தடுற அத்தனை ரகசியங்களையும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. ரொம்ப நன்றி சார். நிச்சயமா. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் நமக்கு வாழ்வியலாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா சேனலில் நிறைய பேர் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜோதிடர்கள் நேயர்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். உண்மையாக இதை நான் உட்காந்து நம்ம புத்தகங்கள் நிறையாது என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆன அத்தனை விஷயத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கேன். மக்கள் இதை கடைபிடிச்சு மட்டும் பார்த்தா போதும், வாழ்வில் வெளிச்சம் நிச்சயமா வந்தே தீரும். அதான் சொன்னீங்களே, சித்தர்கள் மகான்கள்லாம் சொன்ன ரகசியத்தை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி சார், நன்றி சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக 12 ராசிக்கும் ஒரு அருமையாக வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற அத்தனை ரகசியத்தையும் சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, நியூமராலஜி பார்க்குறாங்க, பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர், லக்கியான நம்பர், நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கான ஒரு ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயமும் நம்ம விஜயகுமார் ஐயா பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாவை நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த புக்கு விஜயகுமார் ஐயாவே எழுதி பப்ளிசிட்டி பண்ண புக்கு இது. இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும்னு பிரியப்படுறீங்கன்னா இந்த ஃபுல்லாக புக்கை படிச்சிங்கன்னா போதுங்க. நீங்களே ஜாதகம் பார்ப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எல்லாமே நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் கற்றுக்கணும்னு இப்போ ஆசை வந்துடுச்சு. நீங்கள் கற்றுக்கலாம். இதை ஃபுல் புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜோதிடராகவே ஆகிடலாம். இது வேணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் விஜயகுமார் ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக்கை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவார் கொரியர் மூலிமா. நன்றி.